தருண் கோபி 2009ஆம் ஆண்டு வெளியான மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தருண் கோபி கல்லூரி படிப்பை முடித்தவுடன் இயக்குனர் சக்தி சிதம்பரம் மற்றும் கன்னட நடிகரும் இயக்குனருமான உபேந்திரா இவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் 2006ஆம் ஆண்டு விசாலை வைத்து திமிரு திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்ற தருண் கோபி விசால் நடித்த அந்த திமிரு திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அடுத்து கதாநாயகனாக சிம்புவை வைத்து இவர் இயக்கிய காளை திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது. அந்த திரைப்படத்தை எடுக்கும் போது சிம்பு தனக்கு சரியான ஒத்துழைப்பை கொடுக்காததால் தான் அந்த திரைப்படம் தோல்வியை சந்தித்ததாக சமீபத்திய பேட்டியில் கூட மனம் கலங்கி தெரிவித்திருந்தார் தருண் கோபி. அந்த திரைப்படத்திற்கு பின் படம் இயக்குவதையே வெறுத்து ராசு மதுரவனின் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக அறிமுகமான தருண் கோபி தான் நடித்த முதல் திரைப்படத்தில் நல்ல பெயரை பெற்றாலும் அடுத்தடுத்து இவர் நடித்த பேச்சியக்கா மருமகன், பேயை காணோம், மூத்த குடி போன்ற திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறவில்லை.